குட் மார்னிங் சார். நமஸ்காரம், வணக்கம். அடியன் பேரு மிஸ்டர் வைகுண்டம். ஆனந்தாராட்சின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாம் அதுல அட்டாச்சு. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அதுக்கு கஸ்டமர்ஸ் உண்டு. கஸ்டமர் இல்ல, உனக்கு கஷ்டம் தான் உண்டு. எக்ஸ்கியூஸ் மீ, பாத்தி என்ற 10 ரூபாய் வாங்கி ஆளுக்கு 5 எடுத்துடுவோம். அது அயோக்கிய பேரு. உன் அக்கா மட்டும் எனக்கு மங்கா கொன்னுடுவா உன்னை. எதான் வாங்க தொலையா டிக்கெட்டு, தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டு. ஆமா, என் மேல என்ன கோவம்? தமிழ்ல ஸ்ருதி சேகர் மாதிரி இப்படி போட்டு அடிச்சுட்டியா? அப்படி ஒண்ணும் இல்ல. இந்த வைகுண்டாங்கிற ஒரு பையன் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறான். நீ மாதிரி ட்ரெஸ் போட்டு இருந்தியா? அதுக்காக என்ன போட்டு அடிச்சுட்ட? ஆமா, என்ன இங்க நீ எதிர்பார்க்கல? நிச்சயம் எதிர்பார்த்தேன். அட்ரஸ் இல்லாம மெட்ராஸ் வருவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது இந்த மாதிரி இடங்கள் தானே. அது கிடக்கட்டும். ஏன் மிஸ்டர், உங்களுடைய நிரந்தர மாளிகை இதானா? இது தேவையில்லையே. நேத்து நான் இருந்த இடத்தை பார்த்திருக்கணும். கார்பரேஷன் குழாய்க்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருந்த. அது கிடக்கட்டும். நீ இந்த சிங்கார சென்னைக்கு வருகை தந்த காரணம் என்னவோ? என் குடும்பத்துக்கு சொந்தமான பல லட்சக்கணக்கான ரூபாய்களை மோசம் பண்ண படுபாவை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்தேன். கவலைப்படாத, எனக்கு தெரியாத படுபாவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆளுங்க லிஸ்ட் எங்கேயில இருக்குது. ஆமா, உன் ஆள் பேர் என்ன? சோழமலை. சோழமலை? இது நம்ம லிஸ்ட்ல இல்லாத பேரா இருக்குது. சோழமலை பேரு ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கான். என் தாயோட கண்ணீருக்கு காரணமான அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவனை கிழிச்சு தோழமே கட்டிடுறேன். நீ என்ன ஆட பிடிக்க வந்தியா, பந்தல் போட வந்தியா? அனாவசியமா விளையாடாத. உதவி செய்யணும், உதவி பண்ணாம இருக்கு. அந்த ஆள் கிடைச்சிட்டான்னு வச்சுக்க, நாளை இதே எடுத்துக்கலாம். பல இனிஷியல் இல்ல, உனக்கு எத்தனை சோழமலை வேணும் பார்த்து எடுத்துக்க. குட் பை. மார்க்கமே இல்லையா? கோடி புண்ணியம் உண்டு. மர்மயோகி மாதிரி தவறம் பாத்தீங்களா? தப்ப விட்டு இருந்தாலும் பாராட்டு கூட்ட வேறையா போடுறீங்க. பல்ல உடப்பேன். ஆமா, போன காரையாவது பாத்தீங்களா? அதுக்கு முன்னே ஓட்டிக்கிட்டு வந்தாலும் அதே கார் தான் பாஸ். அதே கலர் தான் சார் பாஸ். அதே நம்பர் தான் பாஸ். அதே கார்னா அதே நம்பர் அதே கலரா தான் இருக்க முடியும். புரியுது புரியுது. 2 பேர் திட்டம் போட்டுதான் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ சம்பந்தம் இருக்குது. அலங்காரம் பாஸ், நீ போய் எப்படியாவது அவ வீட்டுல வேலைக்கு சேர்ந்து சந்தேகப்படும்படியா ஏதாவது நடந்தா உடனே எனக்கு தகவல் கொடு. ஒளிச்சற. ஓகே பாஸ். ஆள்தான் மக்காரு காருமா. மிஸ்டர், கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்க? பேசினா அந்த காத்துலயாவது கார் ஓடுமான்னு பாக்குறேன். வயிற்று வலிய மடியில கட்டிக்கிட்டு விருந்துக்கு போன மாதிரிதான் கொடுமை. நான் கை பிடிக்கட்டுமா? ஆங்க பிடிக்கட்டுமா கேட்டா என்ன பேச்சு வேண்டியிருக்கு? சும்மா லொட 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 இல்ல. ஐயோ, இடியா அடிக்குதே. அது இடி அடிக்கல, உன் பேச்சுடைய எதிரொலி. தலை வலி. மழையே வந்துடும் போல இருக்கே. இப்ப ஒட்டி நிப்பீங்க, அப்புறம் கட்டி பிடிப்பீங்க. எல்லாத்துக்கும் மழை ஒரு சாக்கு. ஊர்ல ஒரு தூத்த போடக்கூடாது. உடனே கஞ்சி பொண்ணு எங்க போறான்னு கஞ்ச விளக்கண்ணை விட்டுட்டு தெரிய வேண்டியது. மிஸ்டர், ஜாகிரதை. இதெல்லாம் அஜாகிரதை. நான் பேசுறேன், நீங்க உத்தரவு போட. மழை நேரத்து சத்தம் போட்டா தவறு பாம்பு ஓடியாகும். அதுதான் உத்தரவு இல்ல, உபச்சாரம். அப்பா அப்பா, வாசல்ல லாவணி நடக்குதுப்பா. இப்ப நடக்கிறது எரிஞ்ச கட்சியா எரியாத கட்சியாமா? இது நலஞ்ச கட்சிப்பா. ராமனும் சீதையும் மாதிரி 2 பேரு சொந்த போட்டுட்டு இருக்காங்கப்பா. நீ என்னம்மா கதையே மாத்துற? ராமனும் சீதையும் எப்பம்மா நடுத்தருவுல தகராறு பண்ணிக்கிட்டாங்க?
இவங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோடியா இருப்பாங்க. நல்லா படிச்சவங்க மாதிரி தெரியுதுப்பா. படிச்சவங்களா? அப்ப நிச்சயம் அடிச்சுக்குவாங்க. பாவம் முழுக்க நனைகிறதுக்குள்ள அவங்களை உள்ள கூட்டிக்கிட்டோம்மா. சரிப்பா. காதலாகி கசிந்துருகி. கச்சேரி முடிஞ்சுதா? இப்பதான் களை கட்டி இருக்கு. கண்ணீர். ஐயோ, மழையில சண்டை போட்டா கவுத்து போயிடும். உள்ள வாங்க. ஆஹா. வேண்டாம் வேண்டாம், இப்ப மழை விட்டுடும். நான் போறேன். ஆஹா. இது பருவமழை. இப்ப வந்து நிக்காது, ரொம்ப நாள் ஆகும். இல்லப்பா ஐயாவே 10 படி காமிச்சாரு. நீ என்ன ஜகா வாமா. போமா. Shut up. You are mouth. You. அப்பா கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. உட்கார சொல்லமா. உன்னதாமா உட்காரு. முடியாது, உட்கார மாட்டேன். ஏம்மா? ஒண்ணு இல்ல, பள்ளிக்கூடத்துல பெஞ்சு மேல நின்னே பழக்கம். அண்ணாத்தே, 1000மே உன் பொஞ்சாதி அலங்காப்பிடாரியா இருந்தாலும் ஆம்படியா எனக்கு முன்னால உட்காருவாடா. ஏய், நீ யார பத்தி பேசுற? இல்ல, நம்ம பத்தி தான். என்ன அநியாயம்! யார் புருஷன், யார் பெஞ்சாதி? இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாங்க? நீ பெஞ்சாதி, நான் புருஷன் ஜாதி. சரிதானே? Shut up. நான் ஒண்ணும் இவருடைய பெண்டாட்டி இல்ல. என் வீட்டுக்காரி இப்படித்தான் சண்டை நடக்கிற சமயத்துல நான் உன் பொண்டாட்டி இல்ல, நான் உன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன் என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? நீருமா, நான் சொல்றேன். ஐயா, இவ என் பொண்டாட்டி இல்ல. ஆமா, நான் பொண்டாட்டி இல்ல. நான் இவளோட புருஷன் இல்ல. நான் இவரோட புருஷன் இல்ல, பொண்டாட்டி இல்ல. நான் சொல்றேன், நீ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் நீ பொண்டாட்டி பொண்டாட்டி இல்ல. இல்ல. நீங்க சொன்னீங்க. நீ பொண்டாட்டி ஆமா, இல்ல. நான் பொண்டாட்டி இல்ல. நான் உன் புருஷன் இல்ல. நீங்க நீ புருஷன் பொண்டாட்டி இல்ல. என்னதான் இருந்தாலும் பந்த விடுமா? பொட்டுல சத்தம் கேட்ட உடனே புருஷனை பொசுக்குன்னு கட்டி பிடிச்சுக்கிச்சு பாரு. எப்பலாம் புடிச்சுக்க. நீ ஒண்ணும் இன்ஜின் விடாத. தும்முனாலே எங்க வீட்டு தூணெல்லாம் ஆடும். வா, பத்திரமான இடத்துக்கு போலாம். வா நாத்தே. வாங்க வாங்க வாங்க, இங்க உட்காருங்க உட்காருங்க. மழை ஓயிற வரலும் இங்கே உட்கார்ந்து சகாசமா கண்டு போடுங்க. நான் வரேன். ஏய், என்னப்பா இது? Nonsense. கதவை திறம்மா. என்னம்மா அக்கமா இருக்கு? ஏய், நீ கதவை திறக்க போறியா இல்லையா? இப்ப அப்படிதான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனோம் இதுக்குள்ளவா கதவை திறக்கிறேன்னுவேன். இல்லன்னே பொம்பளைய பத்தி பொம்பளை கொடுக்க ஸ்டேட்மெண்ட் ஆச்சு, பொய்யா இருக்குமா? ஏய், நீ மரியாதையா கதவை திறக்கறியா இல்ல உடைக்கட்டுமா? ஏன் லபோதிபன்னு வச்சுக்கிற? புருஷன் இல்லன்னு பொய்யா சொல்ற? 1000 குடிசையில நுழைஞ்சு பார்த்தாலும் இந்த மாதிரி வீட்டுக்கார கிடைக்கிறதுக்கு கஷ்டமே. என்ன மாக்கிறாரு பாருங்க, சகிக்கல. ரெண்டு பொம்பளை சேர்ந்துக்கிட்டு பந்து விளையாடுறீங்களே. Shut up. ஓகேமா? நீ சுமார் என்னத்த? நாம மழை ஓயறதுக்குள்ள சண்டை வாயணும், இல்ல தொண்டை முள்ளு உடைஞ்சிடும். ஏய் மட்டரகம், என்ன மிரட்டுற? இந்தா, அவனுக்கு வாய் கொடுக்காத. எனக்கே பயமா இருக்கு. இந்த பாரு, நம்ம கௌரவமா இங்கே தப்பிக்கணும்னா புருஷன் பொண்டாட்டியா ஆக்ட் பண்ணித்தான் தீரணும். வேற வழி? உங்க மொழி எனக்கு பெஞ்சாதிய நடிச்சு பழக்கமே இல்லையே. நான் மட்டும் புருஷா நடிச்சு டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னண்ணா ஆச்சா? அடி பாவி, சமையல் ஆச்சான்னு கேட்கிற மாதிரி கேட்கறாரு. என்ன ஏன் தம்பிடிக்கிறேன்? ஆரம்பி. சரி. அத்தா, என்னத்தா? ஆஹா. உங்க மேல எனக்கு தாங்க முடியாத அன்பத்தா. அப்படித்தான் அப்படித்தான். ஓகேவா? நாங்க ஒத்துமையாட்டோம். கதை தரங்க. இப்படி இல்ல இருக்கணும். இனிமே சண்டை போட மாட்டீங்களே? போட மாட்டோமே. ஏமே, உன் புருஷன் மேல உனக்கு அன்பு தானே? ஓ, கூட கூடையா அள்ளி கொட்டட்டுமா? அப்படின்னா கடவுள் சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம் சொல்லுங்க. அதுதான் முடியாது. அப்படின்னா 2 பேரும் இங்கே கேடாங்க. ஐயோ, இந்தமா இந்த இந்த ஐயோ, நல்ல வேலை நீ எங்க சம்மதிச்சேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்? நீ சம்மதிச்சு அவர் கதவை திறந்து விட்டுட்டா நான் எப்படி ஜாலியா இருக்க முடியும்? ஓஹோ, அதுவா உங்க பிளானு? அதான் நடக்காது. நான் இப்பவே சம்மதிக்கிறேன். ஓஹோ, அதுவும் ஒரு வகையான லாபம் தான். என்னது? ஆமா, உன் பேர் என்ன? உமா மகேஸ்வரி. உங்க பேரு? உமா மகேஸ்வரிக்கு ஹஸ்பண்ட் யாரு? சங்கர் தான். அது இருக்கட்டும், சத்தியம் வேற பண்ண சொல்றாளே, என்ன செய்ய போற? இதுல என்ன பெரிய கஷ்டம்? மனசுக்குள்ளான்னு சொல்லிக்கிட்டு வாயால சத்தியம்னு சொன்னா போச்சு. அதான் பொய் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய ஐடியா. சுமாராம்பா சமாதானம் தேவத, நாங்க சமாதானம் ஆயிட்டோம். இந்தம்மா கேட்டுக்க. சத்தியமா என்ன
சத்தியமா? ஆஹா, அது கொஞ்சம் திக்குவாய். ஆ? சத்தியம் செய்யும் போது மட்டும் திக்கும். சத்தியமா இனிமே நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்போம். பிரமாதம். ஆனா இது பத்தாது, கட்டுக்கழிச்சு நெத்தியா இது தாரோடாட்டம் வச்சிருக்கிய. அண்ணாத்தே, இந்தா உன் பொண்டாட்டிக்கு இந்த குங்குமத்தை வையி. கொண்டா அப்படி. குங்குமப்பட்டின் மங்களம். வச்சாச்சு, கதவுத்தர. சரி சரி, இந்தா இந்த பூவிய வை. பூவா? பூ வச்சு பூ வச்சே புண்ணியத்தாலே. நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அடக்க ஒடுக்கமா ஆம்படி என் கால்ல விழுந்து கும்பிடு. கர்மம் கர்மம், நான் செய்ததெல்லாம் தப்பு. என்னது இப்ப விடுதல தானே, ஒண்ணு புரியுதே. என்னது? ஓ அதுவா, அடுத்த வருஷம் குழந்தை குட்டியோட வரோம். அது இல்ல அண்ணாத்தே, காது குளிர 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா பட்டாபிஷேகம் நடந்த மாதிரி. ஆமா, இது பெரிய பிருந்தாவனம். என்ன இருக்கு பாடுறதுக்கு? 4 பக்கமும் செவருதான் இருக்கு. என்னம்மா இது? திரௌபதி அம்மன் கோயில்ல தீ மிதிக்கிற மாதிரி தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு இருக்கிற? காலையில இருந்து இதே கோலந்தாங்க. முந்திரி கொட்டை திருகுன மாதிரி இடுப்ப போட்டு திருகி திருகி தொலைக்கிறேன். இந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கூல் ட்ரிங்க்ஸா? எனக்கு சாப்பிட தகுதி இல்லம்மா. இந்த வீட்டுல நான் ஒரு சாதாரண வேலைக்காரன். உங்க எஜமானிக்கே கொடு. என் தாகம் இந்த ட்ரிங்கால தீராதுப்பா. சீக்கிரம் எனக்கு ஒரு இங்கிலீஷ் மியூசிக் டீச்சருக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. நாளைக்கு பேப்பர்லயே விளம்பரம் வந்துரும். புது வேலைக்காரன் அலங்காரம் உங்ககிட்ட சொல்லல? ஏ அலங்காரம், அதோ வந்துட்டேங்க. அன்னைக்கு ஒரு விளம்பரம் எழுதி கொடுத்தனே. ஆமாங்க, அது பத்திரமா பையில வச்சிருக்கேன். ஏடா, பத்திரிகையில போடுறது கொடுத்தனா பையில போடுறது கொடுத்தனா? அறிவு கெட்டவனே. இது என்னங்க செய்யணும்? இப்ப கேள்றா. இத பத்தியாமா, இதான் நான் கொடுக்கறதா இருந்த விளம்பரம். தேவை தேவை. ராவ் பகதூர் பசுபதி அவர்கள் மகள் உமா மகேஸ்வரிக்கு மேல்நாட்டு சங்கீதம் கற்றுக் கொடுக்க ஒரு மாஸ்டர் தேவை. அவர் வேதாந்தியாக இருப்பது மிக மிக முக்கியம். ஐயோ, வேதாந்தியா? வேதாந்தி தாமா ஒழுங்கா வேலையை மட்டும் பாப்பேன். மார்ச் 6ஆம் தேதி நேரில் விண்ணப்பிக்கவும். எப்படி? ஐயோ, டாடினா டாடி. என்ன தாடியோ என்ன மீசையோ? சீக்கிரம் தாடி மீசை ஒட்டியா, எவனாவது முந்திக்க போறா. என்னையா இது, வால் போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஒட்டிக்கிட்டு? ஐயோ எரியுதே எரியுதே. என்ன பாரு, எரியுதா எரியும். கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்க. விளம்பரத்தை பாக்கல, அசல் வேதாந்தி மாதிரி இருக்கணும்னு போட்டிருக்கானே. என்ன பாரு, மீச ஓட்டச்சுனா உலகத்தையும் சேர்த்து ஓட்டுறிய, எப்படி பாடுறது? ஹம்மிங் பாடு. ஏய், போன இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க, எப்படி சாப்பிடுறது? பாத்தியா, உன் ஐடியாவும் நீயும். அண்ணாத்த, முதல்ல உன்னை வேலைக்கு சேர்த்துக்கானு பாரு, விருந்த பத்தி யோசிக்காத. உன் மீச என்ன ஷோகா இருக்கு தெரியுமா வாத்தியாரே? மூக்கு கீழே சின்ன வச்சா மாதிரி இருக்குதியா? அண்ணாத்த, அந்த காலத்துல ரிஷி சிங்கர ஒரு பொண்ணு மயக்கலாம். இப்போ இந்த ரிஷி சிங்கர் ஒரு பொண்ணை மயக்க போறார். இந்த பார்க்க இந்த காதல் விஷயம் எல்லாம் சைட் பிசினஸ் தான். அந்த சோழ மலையினுடைய தடயங்களை கண்டுபிடிக்கிறதுதான் என்னுடைய மெயின் பிசினஸ். ஜமாய் ராஜா, உன் பிசினஸ் ஒரு பயலால அசைக்க முடியாது. இந்த கண்ணாடி, இந்த தடி, அதையும் நேர்த்த. இந்தாங்க பேப்பர். இரு உனக்கு குல்லா போட்டு அனுப்புறேன். எனக்கே குல்லா போடுறியா? பாரு, இந்த குல்லா வச்சா எல்லாருக்கும் குல்லா போடுறேன். விளம்பரம் கொடுத்தா அத்தனை உச்சந்திகளா வந்து நிக்குதே. இந்த மனித குப்பைகள் எல்லாம் கூட்டி வெளியே தள்ளிட்டு அந்த வெள்ளையா தாடி வச்சு ஒரு மாணிக்க நிக்குது பாரு, அதை கூட்டிட்டு வா. சரிங்க, போங்கப்பா போங்கப்பா போங்கப்பா. போங்க. ஐயோ, அந்த தாடியா? ஏன் தாடி அவருக்கு தானே, நீ ஆடுற? அந்த தாடிய பார்த்தாலே எனக்கு தும்மல் வருதுப்பா. எனக்கு வரலையே.
வாங்க வாங்க வாங்க. Glad to meet you. Cow husband. கவு ஹஸ்பண்டா என்னது? கவுன்னா பசு, ஹஸ்பண்ட்னா பதி, பசு பதி. உங்க பேர் அதானே? நீங்க பாட்ட மாத்திரம் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க, பேரெல்லாம் கொஞ்சம் ஒரிஜினலாவே இருக்கட்டும். உட்காருங்க உட்காருங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கு. Your name, please. Headache. தாடி மீசி எல்லாம் சேர்த்தா ஹெட் வெயிட்டா தான் இருக்கும். No, no, no. Edward. அப்படியா? ஆ. இங்கிலீஷ் மியூசிக் உங்களுக்கு எது வரைக்கும் தெரியும்? A to Z தெரியும். நாங்க எப்படி நம்புறது? ஆஹா, என்ன பார்த்து சந்தேகப்பட்ட முதல் ஆசாமி நீங்க தான். இருங்க, இப்ப காமிக்கிறேன். நான் எங்க கை வைக்கணும் அது சா. இதான் சா. சரிங்களா? ஏம்மா இது சாவா? ஆமாப்பா, இது சாவேதான். அது இது. இதான் பா. ஏம்மா இது பாவா? ஆமாப்பா, இது பாவேதான். இன்னொரு சா இருக்குப்பா, பெரிய சா. ஆமா ஆமா இத வந்துட்டேன். நான் தாங்க மாட்டேன். எங்கப்பா போறீங்க? இன்னொரு சாவை காட்டுறதுக்கு என் தலையில கைய வச்சுட்டா? இந்தாயா, உன்னை என் மக தான் டெஸ்ட் பண்ண போகுது. அது ஓகே பண்ணாதான் உனக்கு அப்பாயின்மெண்ட். இல்லன்னா முதல்ல ஆயின்மெண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்த்து டெஸ்ட் பண்ணுமா. மாஸ்டர், ஆரம்பிக்கலாமா? ஓ